உங்கள் வீட்டில் பீட்ரூட் பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் புலாவ் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான பேனில் 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை நெய்யிலேயே 3-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நெய்யில் வதக்கும் போது பீட்ரூட்டோட பச்சை வாசனை எல்லாம் இதுலேயே பாதி போயிடும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்க்குறேன். உங்ககிட்ட பட்டாணி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பட்டாணி ஒரு 5 நிமிஷம் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பட்டாணி பாதி குக்கானதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணிக்கு 1/2 கப் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 80% நல்லா குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு 10 போல் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிடும். அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே தம்லேயே இருக்க விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃபில் இருக்கட்டும். குக்கரில் செய்ய போகிறீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இதே மாதிரி சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ரைஸ் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கும். இப்போது 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பரான பீட்ரூட் புலாவ் ரெடி. இதுக்கு சிம்பிளாக ஒரு ஆனியன் பச்சடியோடு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது லஞ்ச் பாக்ஸும் காலி ஆகிடும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால பீட்ரூட்டோட ஸ்மெல்லே தெரியாது. இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.